அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹெல்தி ஹோம் சமையல் இன்னைக்கு காரைக்கால் நாகூர் ஸ்பெஷல். காரைக்கால்னாலே நம்மளுக்கு காரைக்கால் அம்மையார் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அடுத்தது காரைக்கால்லேருந்து தம்ரூட் ஹல்வா வாங்கிட்டு வந்தீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க. இன்றைக்கி நம்ம தம்ரூட் ஹல்வா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தம்ரூட் ஹல்வா செய்கிறதுக்கு 75 கிராம் கடலப்பருப்பு, 50 கிராம் கூட நம்ம எடுத்துக்கலாம், 100 கிராம் ரவை, 25 முந்திரி, 25 பாதாம், எண்ணெய் எடுத்துக்கலாம், 1/4 கிலோ சர்க்கரை, 400 ml பால், நெய். ஃபர்ஸ்ட்டு கடலப்பருப்பை பேனில் போட்டு கொஞ்சம் செவக்க வறுத்துப்போம். கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுக்கலாம். கடலப்பருப்பை நம்ம வறுத்து வேக வைக்கும்போது அல்வா நல்லா நம்மளுக்கு வாசனையாக இருக்கும். லேசாக செவந்து வாசனை வந்தோடனே நம்ம இதில் தண்ணி சேர்த்துப்போம். இதோட நம்ம வச்சிருக்க பாதாமை சேர்த்து வேக விட்டுப்போம். ஒரு கில்லு பதம் வேக விட்டால் போதும். இப்போ கடலப்பருப்பு வெந்துட்டான்னு செக் பண்ணுவோம். ஒரு கடலப்பருப்பு எடுத்து நம்ம இப்படி கட் பண்ணோம்னா கையில் 2ஆக கட் ஆகணும். இந்த பதத்துக்கு வெந்தால் போகிறோம். நம்ம குக்கரில் வைக்கிறோம்னா ஒரு விசிலுக்கே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. சூடு லைட்டாக ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் வேக வச்ச கடலப்பருப்பு, பாதாம், அதோட நம்ம வச்சுருக்க முந்திரி, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வேக வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். வேக வச்ச தண்ணியை ஊற்றி இதை மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம பேனில் ரவையை போட்டு உப்புமாவுக்கு வறுக்கிற மாதிரி வறுத்துப்போம். இந்த ரவையில் ஒரு ஸ்பூன் நெய் கூட நம்ம சேர்த்து வறுத்துக்கிறேன்னா வறுத்துக்கலாம். நல்லா ரவையை இதை மாதிரி வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுப்போம் ஒரு பிளேட்டில். இப்போ அதே பேனில் 400 ml பால் ஊற்றி கொதிக்க விட்டுப்போம். பால் நல்லா கொதித்தோடனே அதில் நம்ம ரவையை போட்டு கிண்டலாம். பாலுக்கு பதிலாக தண்ணி யூஸ் பண்ணோம்னா கேசரி மாதிரி இருக்கும். அதனால் தம்ரூட் ஹல்வாவில் நம்ம பால் தான் யூஸ் பண்ணணும். பால் நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதில் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டுவோம். அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் டக்குன்னு கிளறிடலாம். இதை மாதிரி கிண்ணத்துக்கப்புறமா அப்படியே வெந்து திக்காக ஆரம்பிக்கும். இப்போ ரவை வேக ஆரம்பிச்சிட்டு திக்காக ஆரம்பிச்சிட்டு இப்போ எல்லாம் இது மாதிரி ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நல்லா ரவை வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம சர்க்கரையும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்க போகிறோம். இதோட இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துப்போம். இதோட இப்போ சுகர், ரவை, பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கட்டி இல்லாமல் நம்ம கலக்கணும். இப்போ ஏன்னா சீனி சேர்த்தோன்னே கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், கட்டி இல்லாமல் நல்லா கலந்துப்போம். இது மாதிரி கலக்கும்போது சுகர் நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகி தண்ணியாக ஆகிடும். நல்லா கட்டி இருந்ததுன்னா அதை கரண்டியால் நல்லா கரைச்சி விட்டுப்போம். இதை மாதிரி எல்லாம் நல்லா சேர்ந்து வந்தோடனே இதில் நம்ம ஆரஞ்சு கலர் இல்லைன்னா ரெட் கலர் சேர்த்துக்கலாம்.
எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வெந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம். நெய் சேர்த்து நல்லா இதை மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ அல்வா வந்து நம்மளுக்கு நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிட்டு, இப்போ இதோட இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துப்போம். நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு குறைக்கிறனாலும் நெய்யை குறைச்சிக்கலாம், அதிகமாக போகிறனாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 10 டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் 10 ஸ்பூன் அளவு நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை மாதிரி நெய் ஊற்றிட்டு இன்னொரு தடவை நல்லா கிளறி விட்டுப்போம். இப்போ இது மாதிரி நல்லா கிளறினதுக்கப்புறமா இதோட வாசனைக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துப்போம். ஏலக்காய் பவுடர் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை தம் பண்ணிடலாம். அல்வா ரெடி ஆகிட்டு இதை எடுத்து தம் பண்ணுவோம். நான் வந்து இன்றைக்கி அவனில் தான் வைக்க போகிறேன். இதை மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அல்வாவை போட்டுட்டு அதை எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அழகுக்காக முந்திரி வச்சுக்கலாம் மேலே. கொஞ்சமாக இது மேலே நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவனில் வந்து 150 டிகிரியில் 25 மினிட்ஸ் வச்சுப்போம். நம்ம குக்கரில் கூட தம் பண்ணலாம். இதை மாதிரி ஒரு பெரிய குக்கர் எடுத்துப்போம். அது உள்ளே இதை மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு அந்த குக்கரில் போகிற மாதிரி ஒரு கிண்ணத்தில் நம்ம அல்வாவை போட்டு அது உள்ளே வச்சுட்டு, குக்கருக்கு வந்து வாஷர் போட வேணாம், அப்படியே மூடி அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஹீட் பண்ணுவோம். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுறணும். இப்போ அவனில் வச்சு அல்வா ரெடி ஆகிட்டான்னு பார்ப்போம். தம்ரூட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிட்டு, நம்ம தணல் போட்டு கூட தம் பண்ணிக்கலாம். தம்ரூட் அல்வா செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அடியில் எரியும். தம் பண்ணுறதுக்காக செஞ்சு முடித்ததுக்கப்புறமா ஒரு மேலே ஒரு மூடியை போட்டு மூடிட்டு அது மேலே தணலை போட்டுருவாங்க. நம்மளும் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி அது மேலே தணலை போட்டுக்கலாம். நீங்களும் இந்த தம்ரூட் அல்வாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.